எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த கெட்டிமனம் ஆரம்பித்து ஒரு 50 கல்யாணம் ஆகிடுது. ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதனால் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் 2 பேரும் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஆமாம், நேற்றோட 51 இருக்காங்க. நேற்று வந்து ஹரிணி 51 ஹரிணி. அது மாதிரி நிறைய நடக்கணும். இப்போ இந்த கெட்டிமேன் ஆரம்பித்ததுலேருந்து மெயினாக எங்களுக்கு என்னென்னா நிறைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. யாரும் வந்து எல்லாருக்கும் அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஸ்லோகம்லாம் கூட டாக்டர் வெங்கடேஷ் அவர் சொன்னது. டாக்டர் வெங்கடேஷ் வந்து சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வந்து ருக்மிணி சந்தேஷம், அப்புறம் வந்து மங்களஸ்தவம், மணிமங்களஸ்தவம், அப்புறம் வாரணமாயிரம் 4மே சொல்லியிருந்தேன். மங்களஸ்தவம் கேட்ட வாழ்க்கெலாம் கொடுத்துட்டேன். மணிமங்களஸ்தவமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, டாக்டர் வெங்கடேஷ் சொன்னது 4யுமே வந்து ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஐயங்கார் கிச்சன் வியூவர் மிஸ்ஸஸ் கீதா, அவள் வந்து எனக்கு இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டான். ஒரே நாளில் எல்லாமே போட்டு கொடுத்துட்டான். ஸோ அந்தோடைய பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. ருக்மிணி சந்தேஷம், மங்களஸ்தவம், மணிமங்களஸ்தவம், வாரணமாயிரம் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் வித் மீனிங் எல்லாமே என்கிட்ட பிடிஎஃப்ல இருக்குது. வேணுங்கிறவங்க வழக்கம் போல் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு 9880649772 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை வந்து ஃபுல் இதோட சேர்த்து அனுப்புகிறேன். நான் வந்து இது ஒரு பக்கம் அப்படின்னா கூட நானும் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இத்தனை கல்யாணம் ஆனது வந்து அப்படின்னா அவள் டக்குன்னு சில பேருக்கு அமைஞ்சிருது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு தோணுதுன்னா ரொம்ப அப்படியே வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு மனசில் வச்சுட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம. அது அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லோரும் சீரியஸ் இல்லாமல் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எஃபர்ட் ஜாஸ்தியாக போடுவோம். இப்போ 1 hour ஸ்பெண்ட் பண்ண 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம இதில் வந்து வெப்சைட்டில் ஃபுல்லாக இருக்குது. வெப்சைட்லேயும் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அன்னன்னைக்கு யார் ஆட் ஆகிறாலும் அதை போட்டுருக்க அதை பார்க்குறேன். ஸோ அது வந்து சீரியஸாக அதை பார்த்துக்கிட்டு இமீடியட்டாக அவளுக்கு போய் மெசேஜ் அடிச்சுட்டு ஃபேமிலியாக போய் பார்க்குறதா. ஆக்சுவலாக அது வந்து நிறைய பேர் அப்படி தான் சொன்னான். எப்படி அமைந்துன்னு பார்க்கும்போது எப்படின்னா, பொண்ணும் பையனும் பேச விட்டு அது ஒரு அப்புறம் நம்ம வரலாம் அப்படின்றது போகாமல் ஃபஸ்ட்டு இவா 2 ஃபேமிலிஸ் பார்த்துட்டு இருக்கா. ஃபேமிலிஸ் பிடிச்சிருக்குன்னொடனே சரி பசங்களும் பேசிக்கிட்டோம், அவள் ஓகேன்னு சொன்னான்னா அடுத்த ஸ்டெப் போனான்ற போது சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜென்ரேஷன்லாம் நடந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேமிலி டு ஃபேமிலி உட்காந்து பேசிக்கிறது. ஒன்று அவாத்துலேயோ இல்லை காமன் பிளேஸ்லேயோ பார்த்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் பொண்ணு பையனுடைய நம்பரை வந்து ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப நாளில் அது வந்து இப்போ இது பண்ணுறதில்ல. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் பேசிட்டு எப்படியா இருந்தாலும் ஃபேமிலிக்கு பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் ஃபார்முலா அதான் பேசிட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் கல்யாணம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த இதில் வந்து தான் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஆர்டரில் நடந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பார்த்தும்போது இன்னும் வந்து இந்த புடவை செலெக்ஷன் மாதிரி அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்காம ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றதை மனசில் வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டே வந்தோம்னா அந்த வந்து 2 3 அப்படி 4 5 அப்படியே செலக்ட் பண்ணிப்போம் இல்லையா, அது வந்து இமீடியட்டாக அப்படியே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடணும். அது வந்து என்னென்னா ஜாதகம் வந்து எல்லாருமே சொல்கிறேன். இப்போ டாக்டர் வெங்கடேஷ் தினமும் ஒரு கேள்வின்னு அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அற்புதமான கேள்வி, அற்புதமான ஆன்சர் இருக்காது. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்க அந்த இப்போ கல்யாணம் வந்து கேட்கும்போது அதான் அவர் சொல்கிறார், எப்படி ஆரம்பித்தோம் நம்ம அவர் வந்து பெரியவாள்கிட்ட கேட்டுருந்து சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த ஜாதக பொருத்தம் அந்த எப்படி வந்தது, இல்லை இந்த நட்சத்திர பொருத்தம்ன்றலாம் எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து தப்பாக நினச்சிக்கலாம் சொல்கிறோம் நாங்கள். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்காம ஃபேமிலி பிடிச்சிருக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு பார்க்கும்போது அது வந்து அது பகவான்கிட்ட நம்ம போய் பேசும்போதே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்ம வந்து பகவானோட நம்ம அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு இல்லையா. அவரும் அதான் சொன்னார், ரொம்ப அதை பாருங்க நீங்கள் தெரியும். ஸோ அந்தமாரி இப்போ கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் வந்து அந்தமாரி பேசிஸில் போனவங்க தான். பார்த்தோன்னே இந்த நட்சத்திரம் வேண்டாம் அந்த நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்லாமல் பார்க்கணும். அடுத்தது ஜாதகம் வேணால் பார்க்கணும் பார்த்துட்டு அது வந்து டக்குன்னு அந்த முடிக்கிறது வந்து நம்ம ஒரு இதுவாக வச்சுருந்தோன்னா டக்குன்னு ஆகிடும் எல்லாருக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதம் வர்றதுனால ஆண்டாள்கிட்ட எல்லோரும் வேண்டிப்போம், நாங்களும் வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வாரணமாயிரம் சொல்லலாம். வாரணமாயிரம் ரொம்ப சிம்பிளாக தமிழில் இருக்குது. அது வந்து எல்லாருமே நல்லா சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஆற்றுலையாவது ஜெபிக்க விட்டு காதில் நான் படுற மாதிரி பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுவோம். இன்னும் அடுத்தது 100 150 200 1000 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வரணும் சொல்லுவோம் எல்லாருக்கும் நம்ம. ஆமாம்.
சீக்கிரமே நடக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸில் வந்து நம்ம வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டை செகண்டரியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிச்சிருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கா, ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஃபேமிலி டு ஃபேமிலி 2 பேருமே உட்காந்து பேசுகிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதை சொல்லிகிட்டு இருக்கோம். டைரெக்டாக எடுத்த உடனே பொண்ணு பையனுக்கு அவள் நம்பரை ஷேர் பண்ணி அவளை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரியாக அமையறதில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணித்து, அதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அது அவங்க கல்யாணம் ஆனது வந்து நான் எல்லாத்தையும் கல்யாணம் வந்து கேட்கணும் இல்லையா, அவன் என்ன எப்படி என்ன ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னு ஆல்மோஸ்ட் இப்படி தான் பண்ணியிருக்கா எல்லாருமே. ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு அதான் சொன்னோம். அதேமாதிரி இப்போ இந்த மாதம் வந்து டிசம்பரில் வந்து லீவ் வருதுனால சுயம்பரம் வந்து சொல்லிட்டு இருக்கா மாமா தெரியல எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் வந்தானா நம்ம வந்து அதையும் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு 10-20 ஃபேமிலி கூப்பிட்டுட்டு பேசலாம். டிசம்பரில் எல்லாருக்கும் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ 15ஆம் தேதி வாக்கில் டைம் இருந்ததுன்னா எனக்கு குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். எனக்கு வந்து இதையும் ஒரு மெசேஜ் எடுத்துக்கோங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளுடைய குரூப்லேயும் போடுறேன். அதில் வந்து பொண்ணுகள் வந்தால் தான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது, இது வந்து சுயம்வரம். அதனால் பொண்ணுகள் சைடு பொண்ணுகளும் வந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 பொண்ணுகள் ஃபேமிலி பெங்களூரில் இருக்கவா இல்லை பெங்களூருக்கு வர முடிஞ்சவா மெசேஜ் பண்ணுங்க. அவளே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அவளையும் கான்டாக்ட் பண்ணி நான் அவளையும் வர வைக்கிறோம். இன்னொன்று என்னென்னா இப்போ ஜாஸ்தி பேர் ஆனதுனால நம்ம வந்து 1-to-1ன்றது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பேசுகிறோம் பண்ணுறோம். இருந்தால் கூட என்னென்னா நம்ம வெப்சைட் தான் நம்ம மெயின் சோர்ஸ். ஸோ எல்லாருமே வெப்சைட்டில் தான் பார்க்கணும். அதை வாட்ஸ்அப் குரூப் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அன்னன்னைக்கு சம்டைம் ஆட் பண்ணிடுறோம், சம்டைம்ஸ் வெளியூருக்கு போயிருக்கோம் இல்லை பிஸியாக இருக்கிறதுக்கு ஆட் ஆகிறதுக்கும் விட்டு போய்டுறது. அது வேணால் ஃபுல் எத்தனை பேர் இருக்கா என்ன பண்ணுறான்றது வந்து வெப்சைட்டில் தான் இருக்குது.